கருத்தை மாநில செயலர் சொல்லியிருக்காரு. இதை பற்றி தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் கூட்டணியில் நீடிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எப்போதைக்கும் சொல்லவில்லையா? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டிலும் இந்திய கம்யூனிஸ்டோட 10 ஆண்டு காலத்துக்கு மேல் எங்களோடு கூட்டணியிலே இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளை இந்த தேர்தல் 2019 தேர்தலில் இருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எங்களோடு நட்போடு இருந்து மிகுந்த நாங்கள் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அந்த கட்சியினுடைய செயலாளராக இருந்த முத்தரசன் மீதும் அகில இந்திய தலைவராக இருந்த ராஜா மீதும் மிகுந்த மரியாதையும் பற்றும் கொண்டு பணியாற்றினோம் என்பதை அந்த கட்சியில் இருக்கிறவர்கள் அறிவார்கள். தமிழ்நாட்டு மக்களும் மிக நன்றாக அறிவார்கள். ஆக 10 ஆண்டு காலம் எங்களோடு அவர்கள் இணைந்து பணியாற்றியதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. திமுகவை பொறுத்த மட்டிலும் இது தோன்றிய நாள் முதல் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்சிகள் கூட்டணி வைத்திருக்கின்றன, கூட்டணி முறித்தும் சென்றிருக்கின்றன. 1967 கட்சி எங்களோட 71 பிறகு சென்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 77 தேர்தலில் இருந்தது, பிறகு போனது, பிறகு வந்தது. இப்படி இவர்கள் பல முறை எங்களோடு நட்போடு இருந்து போனார்கள். இன்றைக்கு அவர் பிரிந்து செல்கிறார்கள். இப்போதைக்கு திமுக கூட்டணி நீடிக்கவில்லை என்று தோழர் வீரபாண்டி தெரிவித்திருக்கிறார். எப்போதைக்கும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவில்லை. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்தால் பொறுத்தமட்டிலும் வந்தால் அவர்களோடு, வராவிட்டால் அவர்கள் இல்லாமல், அவர்கள் எதிர்த்தால் அவர்களையும் எதிர்த்து திமுக தன் பயணத்தை தொடரும் என்பதுதான் வரலாறு. நேற்று வரை வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னாரு. இன்றைக்கு வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், ஆனால் கூட்டணியிலிருந்து வெளியில் வரலங்கிறாரு. ஒரே ஒரு நாள் பெரிய வித்தியாசம் கிடையாது. 2 நாட்களுக்கு முன்னாடி அவருக்கு இந்த ஒரு நாளில் ஏற்பட்ட சங்கடத்தை நீங்கள் தான் அவரிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். வேற ஏதாவது சாதகமான சொல்ல அமைச்சிருப்பாரு சார்? அது உங்கள் முடிவுக்கு விட்டு விடுக்கிறேன். சார், இப்போ திமுக இப்போ அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிக்கிற திட்டமிட்டு பொதுவாக அந்த இப்போதுதான் எங்களுடைய கால ஆய்வு முடிந்தது. அந்த கல ஆய்வு தலைவர் அவர்கள் கலை ஆய்வுக்கு சென்றவர்களோடு நேற்றும் இன்றும் நாளையும் சந்திக்க இருக்கிறார், சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆகவே அவருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டு ஜனநாயக ரீதியில் உரிய நடவடிக்கை தலைவர் மேற்கொள்வார். காங்கிரஸ் கட்சி கூட்டணியே இல்லை அப்படின்னு சார் சண்முகம் அவர்கள் பேசும்பொழுது நேற்று திமுகங்கிற ஒரு கூட்டணியே இல்லை அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிட்டேன். இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. வந்தால் அவர்களோடு கூட்டணி வந்தால் அதே பதில் தான். நான் இதுதான் சொல்ல முடியும் எல்லா கட்சிகளும். யார் வந்தாலும் சேர்த்துக்கு வர்றோம், அவங்க வர்ற வரையில் வர்றோம். வரலனாலும் அவங்க இல்லாமல் பயணிக்கிறோம். சில இஷ்யூக்குள்ளே அவங்க 2 பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும். இந்திய கம்யூனிஸ்ட் அப்படி ஒத்த கருத்தாக 2 பேர் இருந்தால் அவங்க 2 பேருமே இணைஞ்சிருக்கு போயிடலாமே. 2063 பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி உடஞ்சி இந்திய கம்யூனிஸ்ட் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தது. ஆக அவர்கள் தனித்தனியாக செயல்படுற மாதிரி தான் எங்கள் கட்சியோட கூட்டணியில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதே 2 கட்சி ஒன்றா எங்களுடைய அணியில் தான். அதுக்கு முன்னாடி 71 மார்க்சிஸ்ட் எங்களை எதிர்த்து சிபிஐ எங்களோடு இருந்தது. 77 சிபிஎம் எங்களோடு இருந்தது, மார்க்சிஸ்ட் எங்களோடு இல்லை. அதனால் இதெல்லாம் அரசியலில் நாங்கள் பார்த்து பழக்கப்பட்டவர் தான். இதை பற்றி பெருசாக உள்வோம். ஏன் வெற்றி பெற்றார்கள் எங்கள் கூட்டணியில் எந்த 2 வெற்றி பெற்றார்கள், அந்த 2 கூட இல்லைன்னு சொன்னால் இந்த கேள்விக்கே இடம் இல்லாமல் போயிருக்கோம். 2017க்கு அப்புறம் திமுக ஒரு வலுவான கூட்டணி அமைச்சிருந்துச்சு. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 20ஆம் தேதி கூட்டணியில் தொடர்வாங்கிறது குறித்து ஒரு கூட்டத்தை வச்சுருக்காங்க. மதிமுகவும் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுறாங்க. நான் சொல்லிட்டு தனித்து விடப்பட்டிருக்கா திமுக. திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து விடப்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. இதே போல் தான் 77 தேர்தல் அப்போ ஒரே ஒரு இடத்துல ஏவிபி ஆசி தம்பி வெற்றி பெற்ற உடனே எங்கள் கூட்டணி கட்சி மத்தியில் எங்கள் கட்சியில் இருக்கிற தலைவர்களே கூட போயிட்டாங்க. நாவலர் மன்றியாக இருந்தவங்க, நாவலர் போனார், ஆதித்தனார் போனார்,
மாதவன் போனார், பாவுசா போனார், இப்படி பல பேர் போனாங்க. தன்னந்தனியாக தான் நாங்கள் போட்டிட்டோம். 48 இடங்களை ஜெயிச்சு போயிட்டோம். 75 இடங்களில் 1000 2000 ஓட்டு கூட போயிட்டோம். இதே சென்னையிலே ஆர்கே நகர் சீதாபதி 1200 ஓட்டில் தோற்றார். சோளிங்கர் தொகுதியில் வெறும் 67 ஓட்டில் மூர்த்தின்னு தோற்றார். அதனால் அந்த 75 இடங்களில் நாங்கள் அன்றைக்கே இந்த கூட்டணி இல்லாமல் கூட்டணி விட்டுட்டு போகாமல் இருந்தால் அதிமுகன்னு ஒன்று இருந்திருக்காது, எம்ஜிஆர் ஆட்சி வந்துருக்க மாட்டார். இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த கட்சி தான் இது. அதனால் திமுகவினுடைய சொந்த பலம் இருக்கிறது. அது யாராலும் எந்த காலத்திலும் ஒன்றும் செய்து விட முடியாது. ஆகவே தனித்து விடப்பட்ட ஒன்றும் தேர்தல் நடக்கலையே, இது முடிஞ்சு போயிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்க நேற்று வீரபாண்டியன் பேசினார், இன்றைக்கி இப்படி மாற்றி பேசுகிறாரு. அதனால் இந்த ஆட்சி எத்தனை நாள் இருக்கும், இருக்கட்டும், அதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி சூழ்நிலை மாறும்போது பேசுவார்கள். இப்போ திமுக வேட்பாளர் தேர்வு இதுக்கு முன்பாக கூட்டணி வைக்கும்போது கூட கடுமையான விமர்சனங்கள் பல நிர்வாகிகள் சொல்லியிருந்தாங்க. அவங்க தனித்தே போட்டியில இல்லை, இவ்வளவு தூரத்துக்கு நெருக்கடிக்கு போகணுமான்னு கேட்டாங்க. இப்பயும் தனித்து தான் போட்டின்னு சொல்லி இந்த கலாய்வு இந்த கூட்டணியெல்லாம் இல்லைனாலே கட்சிக்காரங்க ரொம்ப தெம்பா இருக்கிறாங்க. காரணம் என்னவென்று கேட்டால் 150 நின்று 100 ஜெயிக்கிறத விட 134 234 நின்று 140 ஜெயிச்சாலும் நாங்கள் தான் ஆட்சி. ஆகினால் இப்போ கட்சிக்காரங்களாம் உதாரணத்துக்கு இந்த 28 இடம் கொடுத்தது எக்ஸ்ட்ரா லக்கேஜ் காங்கிரஸ். திமுக போட்டிட்டு இருந்தால் அந்த 28 தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு 15ஆவது வெற்றி பெற்றிருப்போம். அப்போ 15 இதோட அங்கே குறைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்க. இன்றைக்கி அவர் விஜயனுடைய கட்சிக்கு 107லேருந்து 15 கட்சி 1980 தான் வந்துருக்கோம். எங்களுதில் 74 15 18 20 சேர்த்திங்களா 92 வந்துடுது. எங்களை தான் கவர்னர் கூப்பிட்டுருப்பார். அதனால் நாங்கள் எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சி எங்கள் தலைவர் தளபதி பரந்த மனப்பான்மையோடு இந்த 5 வருஷம் நாங்கள் ஆட்சியில் இருந்தோம். தகைசால் தமிழர் பட்டம்னு கொடுத்தோம். ஒன்று கூட எங்கள் கட்சி தலைவர்கள் கொடுக்கல. எல்லா கூட்டணி கட்சியே தலைவர்களுக்கு தான் கொடுத்து இந்த பட்டத்தை கௌரவப்படுத்துகிறார் எங்கள் தலைவர். இதெல்லாம் பிற்காலத்தில் வழி செய்யும் பலன் கிடைக்கும். இப்போ கிடைக்காம போகலாம், அது வேறு விஷயம். இன்னைக்கு நாங்கள் கூட்டணி எந்த அளவுக்கு மதித்தோம் என்பதற்கு பல உதாரணம் சொல்ல முடியும். எங்கள் சொந்த கட்சியில் பல பேர் இருக்கிறாங்க. மூத்த எங்களை போன்றவர்களாம் இருக்கிறோம். ஒரு 63 வருஷம் 65 வருஷமாக கட்சியில் இருந்தவங்களாம் இருக்கிறாங்க. அவர்கள் யாரையும் சேர்த்து தகைசால் தமிழர்னு கொடுக்கல. இந்த தகைசால் தமிழர் என்ற பட்டத்தை 5 ஆண்டு காலம் தளபதி கொடுத்ததே மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தான். மதிமுக அமைச்சர் வைகோ முதலமைச்சர் அவருடைய இல்லத்தில் போய் சந்திக்கிறாரு. அப்போ மற்றவங்களும் அறிமுகப்படுத்தும் போது அவங்க வீட்டில் வேலை பார்க்குறவங்க அவங்களெல்லாம் இவங்களாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாரு. இப்போ கூட்டணி கட்சியில் இருந்த தலைவர் ஒரு தேர்தல் பணியை ஒழுங்காக இது பண்ணாங்களா, உங்களோட ஒருங்கிணைச்சு பணியை மேற்கொண்டாங்களா? நம்ம நடந்து முடிஞ்சிச்சு, இனிமேல் பற்றி அது பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் அவருடைய கலரை அவங்கவுங்க ட்ரூ கலரை காட்டிக்கிறாங்க. அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்களே போட்டிருக்காங்கன்னா அப்போ அவர் பிரச்சாரம் எப்படி அப்பொழுது அவரும் பதில் சொல்லுவார். சில கட்சிகளில் தலைவர்களுடைய பொண்ணுங்களே பிள்ளைங்களே வேறு கட்சியில் இல்லையா, ஓட்டு போடலையா, பதில் வரல. உதாரணத்துக்கு தமிழிசை இருக்கிறது, அவங்க அப்பா காங்கிரஸ் இருந்தார், அது ஓட்டு போட்டு எங்கள் மாதிரி ஒரு கட்சியில் இருப்பாங்க. அதெல்லாம் அது ஒன்றும் பெருசாக நாங்கள் பெருசாக விரும்பலை. 17லேருந்து கண்டினியூஸாக எலெக்ஷன் இதெல்லாம் அது குறை சொல்ல விரும்பலை. முதல்ல காவல்துறையில் பெண்களுக்குன்னு முதல் காவல் நிலையத்தை ஏற்படுத்தியவர் கலைஞர் தான் 1973 கிரீம்ஸ் ரோட்டில் ஆரம்பித்தார். முழுக்க அந்த ஸ்டேஷனில் 25 பேர் பெண்கள், ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு சப் இன்ஸ்பெக்டர், 23 கான்ஸ்டபிள்களோட தலைவர் கலைஞர் ஆரம்பித்தார். அதனுடைய இதுதான் இப்போ வேறு கலர் ட்ரெஸ்ஸை மாற்றி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது.